தமிழ்நாடு மக்கள் என்றும் நல்லபடியாக நீடூடி வாழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய நீண்டகால ஆசை. அனைவருக்கும் வணக்கம். ராமாபுரம் எம்ஜிஆர் அவர்கள் வாழ்ந்த வீடு, அந்த வீட்டுக்கு தான். ஏன்னா இன்றைக்கி அவருக்கு பிறந்தநாள் ஜனவரி 17ஆம் தேதி பிறந்திருக்கிறாரு. 109வது பிறந்தநாள். இதுக்கு இன்றைக்கி அதுவும் இல்லாமல் இன்றைக்கி காணும் பொங்கல், எல்லோரும் வெளியிலலாம் போவாங்க. ஆனால் அவருடைய நினைவு நாளில் இங்கேயும் பல பேர் வருவாங்க. நாங்கள் வந்த நேரம் பார்த்து கோயம்புத்தூர், அவர் பேர் ஜெயக்குமார் ஐயா, இவர் எம்ஜிஆருடைய அந்த உடைகள்லாம் போட்டுக்கிட்டு எல்லா ஃபங்க்ஷன்லாம் வெளியில் போவாருங்களாம். அவருக்கு அப்படி ஒரு இது. ஏன்னா அவர் எனக்கு இந்த உடையை போட்டாலுமே எனக்கு எம்ஜிஆர் என் உள்ளுக்குள்ளே வந்த அந்த ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படின்னு சொல்லுவார். நாங்கள் போகிற நேரம் அவர் வந்திருந்தார். அவரும் எனக்கு ஒரு ஆசீர்வாதம். அவரை பார்த்தோம், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பார்க்க வேண்டும் என்று ஆவலுடன் வந்திருக்கிறேன். என் மக்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய ஆசை. ஆகவே என்னுடைய இல்லத்துக்கு நான் பார்க்க வேண்டும் என்ற ஆவலுடன் வந்திருக்கிறேன். நன்றி, ரொம்ப சந்தோஷம். நாங்கள் அப்போ பார்த்தது இப்போ உங்களை நேரில் பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். கண்ணாடி வாழ்க வாழ்க வாழ்க. என்னெல்லாம் தூக்கி வச்சுருக்கிறார். தூக்கி வச்சுட்டு பாக்கெட்டில் அப்போ பர்த்டேக்கு வருவோம். ஏன்னா எம்ஜிஆர் நகர் தான் எங்கள் வீடு. எங்கள் அப்பா மறுபிரிவு எம்ஜிஆர் மன்ற தலைவராக இருந்தார். வருஷம் கூட்டிகிட்டு வந்துடுவார். அங்கே நிற்போம், அதை கேட்டுட்டு நிற்போம். இங்கே கூப்பிடுவார், சக்கரபாணி இங்கே வாங்கணும். எங்கள் அப்பா பேர் சக்கரபாணி, இங்கே வாங்க சக்கரபாணின்னு வாப்பில். எங்கள் அப்பா கூப்பிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வருவோம். சின்ன என்ற ஒரே காரணத்திற்காகவே அடிக்கடி நான் மக்களை சந்திக்க இந்த உருவம் கொண்ட ராஜாராம் அவர்களின் என்னுடைய ஆன்மா அவர் உடம்பில் ஏறி, இவர் ஆன்மா, என்னுடைய ஆன்மா இவர் உடம்பில் மூலமாக நான் எல்லா மக்களையும் பார்க்கின்றேன். எனக்கு இறப்பு என்பதே கிடையாது. என் வாழ்நாளில் என்னுடைய மக்களை நான் எப்பொழுது நான் சந்திக்க வேண்டும் என்று நினைத்தாலும் உடனடியாக அவருடைய உடம்பில் நான் ஏறி அவர் மூலியமாக நான் உங்களை பார்க்கின்றேன். உங்களை பார்க்கும்போது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. என் மக்கள் என்றும் தமிழ்நாடு மக்கள் என்றும் நல்லபடியாக நீடூடி வாழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய நீண்டகால ஆசை. நன்றி. பல தலைமுறையில் நீடிச்சு நிற்கிறது நீங்கள் ஒருத்தர் தான். ஏன்னா இப்போ எவ்வளோ பேர் வந்தாங்க போனாங்க மறைஞ்சிட்டாங்க. இன்னும் இருக்கு. இதுக்கு இன்னும் 100 வருஷம் ஆனாலும் அப்புறம் 3வது தலைமுறை இப்போ. ஆமாம், இந்த 3வது தலைமுறையில் இப்போ நீங்கள் நிற்கிறீங்க. எனக்கு
இந்த இந்த தொப்பியும் கண்ணாடியும் போட்டு அவர் உள்ளே வந்துடுறாருங்க. ரொம்ப சந்தோஷங்க அவங்க சந்திச்சது. ரொம்ப நன்றி. அம்மா அவங்க நீங்கள் அடக்கம் பண்ணி இங்கே அந்த இது அப்படியே இருக்குது. இது வந்து ஐயாது அப்படி நினைவாக வச்சுருக்காங்க. அது பக்கத்தில் இருக்கிறது வந்து அம்மா சத்யபாமா அம்மா. இந்த வழி தான் அவர் வந்து போகும் வழி. இங்கே தான் மக்கள் ஃபுல்லாக நிற்பாங்க. இங்கே தான் கார் நிற்கும். அப்படியே கார் நிற்கும். நான் சின்ன வயசில் ரொம்ப பார்த்துருக்கேன். நான் இங்கே தான் ஒரு கார் நிற்கும். அண்ணாவின் நினைவாக அவருக்கு பாருங்கள், அவருக்கு ஒரு சின்ன சிலை வச்சு ஒரு மண்டபமாக வச்சுருக்கிறாரு. நாடோடி மன்னன் படத்தில் இந்த கிரேனை வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. உண்மையிலே அவர் தான் முத அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கொண்டு வந்தது. ரொம்ப அப்போ அந்த காலத்தில் வந்து இவர் தான் சொல்லுவாங்க. அந்த டைரக்ஷன் பண்ணும் பொழுது இந்த புதுசாக அந்த கருவிகள் வந்து எப்படி இருக்கணுங்கிறத வந்து ஐயா தான் அதை சரி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது புரட்சித் தலைவர் பொன்மன செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் வந்து நாலஞ்சு சின்ன வயசில் வந்திருக்கோம். இங்கே தான் வந்து பின்னாடி வந்து சாப்பாடுலாம் போடுவாங்க. ஏன்னா அந்த வீட்டு வேலைக்காக அவர் கூட ஒரு அசிஸ்டண்ட்டாக வந்தேன். நான் வேறு ஒரு இந்த கொத்தனார் வேலைக்காக வந்தாங்க. அவர் கூட வந்து நான் வந்து ஐயா வீட்டுக்கு வர சொல்லிவிட்டு இங்கே வந்து கூட வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இங்கே தான் சாப்பிடுவோம். அந்த நேரத்தில் வந்து உண்மையிலேயே அப்புறம் இந்த ரொம்ப அருமையாக இருக்கும், அழகாக இருக்கும் இந்த ஸ்விம்மிங் பூலு. ஏன்னா அவர் வந்து இங்கே தான் குளிப்பாருன்னு சொல்லுவாங்க. இதுதான் அவருக்கு அந்த காலத்துலேயே வந்து இந்த ஸ்விம்மிங் பூல் இருந்தது. அதெல்லாம் இப்போ பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப அந்த மணல் நிலைவுகள் வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது. பாருங்கள், இல்லை எந்த காலம் எத்தனையோ ஆண்டு காலம் ஆகுது இதெல்லாம். இதுலேயே சலிக்காது. இவர் வீட்டை எப்போ வந்து பார்த்தாலும் சரி, இந்த இடத்துக்கு வந்துட்டு போனாலும் நமக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும், திருப்தியாக இருக்கும். ஐயா அவர்கள் காலடிப்பட்ட இடங்கள் இதெல்லாம்.